என்ன இது பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க பரத்? இல்ல இந்த டைம் மிஷின் அப்படின்ற கான்செப்ட் தெரியுமா உனக்கு? ஆமா. அதாவது நிறைய பேர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க, கை விட்டாங்க. ஆக்சுவலா நான் அப்புறம் யோசிச்சு பார்க்கறப்ப தான் தெரியுது இதுக்கு மிஷின்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு பாட்டு, ஏன்னா பாட்டு மூலமா நம்ம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போலாம் பூஜிதா. படம், சில பேரை பார்த்தா நம்மளுக்கு சில மெமரிஸ்லாம் அப்படி வரும். அது ஒரு விதமான டைம் மிஷின் தானே. அப்பதான் யோசிச்சேன், கரெக்ட், பரத் கரெக்டான ட்ராக்ல தான் போறோம் அப்படின்ல. கரெக்ட். ஆனா டைம் மிஷின்ல நம்மளுக்கு கூட வயசாயிரும், ஆனா அங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கு மட்டும் வயசே ஆகாது. அவரை பத்தி நிறைய விஷயம் பேச போறோம், யாருங்கிறது ரிவீல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. பரத் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு டைம் மிஷின் டிராவல் மட்டும் இல்லைங்க, கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற டிராவலும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. எஸ், ஆல் இன் ஆல் பேக்கேஜ், ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட். அப்படிதான் இவரை பத்தி சாதாரணமா இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? அது நான் இருக்கிறப்ப எப்படி இவரை பத்தி நம்ம ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலயே அசத்தினாரின் பெரும் புலி சினிமாவில், அதுதாங்க இவருக்கு ஆரம்ப புலி. என்னைக்குமே குறையாது இவருடைய இளமை. இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல இருக்கும் ஒன்னொன்னும் புதுமை. எல்லாருக்குமே பிடிச்சது இவருடைய சிரிப்பு, காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன் இப்படின்னு எல்லாத்துலயுமே கலக்கிறதே இவருடைய தனி சிறப்பு. வித்தியாசமா ஹிட் அடிச்சார் இன் பிளாக். இப்போ வரைக்கும் பல பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு இருக்காங்க. ஷாக்கு. லெட்ஸ் வெல்கம் நடிகர் ஜீவா அவர்கள். பயங்கரங்க, காலங்காத்தால இந்த மாதிரி பயங்கரமா போட்டு பயங்கரமா பில்டப் கொடுக்குறீங்க. So thank you so much for energy ஆயிட்டோம் சார். Thank you so much for the elevation. Welcome back to வணக்கம் தமிழன் தான் சொல்றேன். இங்க பாருங்க, 3 நாளா உங்களுக்காக இப்படி ஒரு ஓப்பனிங், அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பயங்கரமான ஓப்பனிங்க. உண்மையிலே ஒரு 3 நாள் யோசிச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அடுக்குமுடியிலலாம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எலிவேஷன். தேங்க்யூ சார். அண்ட் இது வந்து நம்ம ஷோ பண்றோம், ஒரு ஆங்கரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, யூ ஹேவ் ஆல்வேஸ் பீன் மை ஃபேவரட் அண்ட் எவ்ரிபடிஸ் ஃபேவரட். நோ ஹேட்டர்ஸ் ஃபார் ஜீவா அவர்கள் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எலிவேஷன். அண்ட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த மெமரிஸ் பத்தி பேசும்போது. உண்மையிலே எனக்கே அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்போ இந்த சமீபத்தில் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்லாம் போனேன், நிறையா இந்த ஸ்கூல் ஷோஸ்க்கெலாம் போகும்போது என்னெல்லாம் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து மெமரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு பி இன் பீப்புள்ஸ் மெமரி. ஸோ அதுக்கு என்னோட தேங்க்ஸ் டு ஆல் த டைரக்டர்ஸ் என்னை வச்சு படம் பண்ணவங்களுக்கு. ஸோ அவங்க தான் இந்த மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க, அவங்க தான் யோசிச்சிருக்கிறாங்க. So I think the complete credits goes to all the directors உங்களை நல்லபடியாக என்டர்டெயின் பண்ண வச்சதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்றது யாருன்னா, அதாவது இந்த பசங்க சார்பில் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். காரணம் என்னன்னா, ஒரு படத்தில் ஒரு டயலாக் ஒன்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதை நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கிறோம். எப்படின்னா, ஏன் 6 பேக்லாம் வைக்க மாட்டேங்க அப்படின்னா, மச்சா 6 பேக் வச்சு தான் நடிக்கணுமா, நம்மளுக்கு இந்த பேக்கே போதுண்டா அப்படின்ற மாதிரி. அதுல இருந்து இது போதுண்டா ஒருத்தர் சொல்லிட்டாப்ல, இனி நம்ம அதை ஃபாலோ பண்றன்ற மாதிரி. என்னைய மாதிரி வெளியில இருக்கக்கூடிய பலர் இளைஞர்கள் அப்படி கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க, ஒரு தொப்பை இருக்கா, அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது நம்ம தலை தான். அப்படிப்பட்ட பிரதர் நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் எங்களோட இந்த மாதிரி என்னோட சோஷியல் ப்ரெஷர்ஸு. அது வந்து எங்கேயா கேப் கிடச்சா எங்களுக்கும் நாங்களும் அப்படியே டைமில் சொல்லிடுறது. இப்போ எல்லாரும் ஏன்னா அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 6 பேக் டைலாக் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு கண்ணாடியை பார்த்து ஒரு கேப்பில் சொன்ன டைலாக். அது செட்டில் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் வந்து எல்லாம் ஆர்யா ஆகட்டும், விஷால் ஆகட்டும், ரவி ஆகட்டும், எல்லாருமே பயங்கரமாக ஃபிட்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. 6 பேக்லாம் அந்த சீசனே பார்த்துட்டிங்களா, 6 பேக் சீசன். ஆமாம், பயங்கர. சூர்யா சார்லேருந்து எல்லாருமே 6 பேக்னு இருந்தாங்க. என் வீட்லேயே எனக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிறைய பாடுற எல்லாருமே எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க, நீ பாட்டுன்னு இந்த மாதிரி பயங்கரமாக வெயிட்டை போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிற அப்படி இப்படின்னு சொன்னோன்னே. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து சொன்ன டைலாக் தான் அது. எல்லாரும் 6 பேக் நம்ம பண்ணுறோம், ஃபேமிலி பேக்காக போய் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி அகத்தியா, யுவன் சார் அண்ட் நீங்கள் த காம்போ இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பா விஜய் சாருடைய டைரக்ஷனில் படத்தை பற்றி சொல்லுங்கள். அகத்தியா வந்து எங்கள் காம்பினேஷனை விட பா விஜய் சார் யுவன் சாரோட காம்பினேஷன் தான் நிறையான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பா விஜய் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் அவர். அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் வந்து 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதில் இந்த படம் வந்து பா விஜய் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் இல்லை அது. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா தரப்புள்ள ஆடியன்ஸை வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் இது. ஏன்னா அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பர்சனலாக யுவன் அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி
பேக்ரவுண்ட் ஸ்கோர் போது கம்ப்ளீட்டாக நம்மளோட கேரக்டருக்காகட்டும், இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சிவா மனசு சக்தியிலலாம் ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மியூசிக் ஒன்று ஒரு அப்படின்னோடனே அவன் ஏதோ அது வந்து அவன் ஏதோ கேடித்தனம் பண்ண போகிறான்ப்பா அப்படிங்கிற ஒரு பல்ஸை கரெக்டாக பிடிச்சி அந்த இது பண்ணுறது. ஸோ அதோட ஹோல் லைக் கற்ற தமிழில் வந்து பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அதேமாதிரி ராமில் வந்து பயங்கர அந்த சென்டிமெண்ட் அது இதெல்லாம் சேர்த்து இன்டென்சிட்டி எல்லாமே சேர்த்து இருக்கும். ஸோ ஐ திங்க் யுவன் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். அண்ட் as a மியூசிக் டைரக்டராக பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து அவரோட டேலண்ட்டை வந்து நாங்களாம் இன்னும் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பயங்கரமான எழுத்து, இன்னும் பயங்கரமான ஃபிலிம்ஸ்லாம் பண்ணால் இன்னும் எங்கேயோ எலிவேட் பண்ணிவிடுவார் ஃபிலிமை. ஸோ யுவன் இஸ் பில்லர் தான், ஒன் ஆஃப் ஒரு 4 பில்லரில் ஒரு யுவனும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர்னு சொல்லலாம். சூப்பர். இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு ஹீரோ எல்லார் வீட்லேயும் எல்லா ஃபேமிலியிட்டையும் போய்ட்டு ரீச் ஆகிறார் அப்படின்னா மியூசிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படின்றது ப்ளே பண்ணும். ஆக்ஷன் பண்ணிடலாம், காமெடி பண்ணிடலாம், பட் அதை தாண்டி அங்கே இருக்கிற 2 குழந்தைங்க ஆடிருச்சு அப்படின்னா ஃபேமிலி ஹீரோ ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது உங்கள் படத்தில் பாட்டெல்லாம் ஹிட் ஆகிடுது. ஜீவா படத்துடைய பாடல்கள் எல்லாமே எல்லாருடைய பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அது வந்துட்டு ஒரு மெமரியை கிரியேட் பண்ணும். இப்போ நான் எனக்கு என்னன்னா என்னுடைய ஃபேர்வெல் சாங் வந்துட்டு டைலாமோ. இப்போவும் எனக்கு வந்து இந்த டைலாமாவை பார்த்தா சரி குவாலிஸ் காரில் நம்ம வந்து விண்டோலாம் திறந்து விட்டு போனோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பாட்டு இப்படி அமையுது இல்லை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐ திங்க் அது டைரக்டருக்கு தான் போவோம் அந்த கிரெடிட்டும். ஏன்னா பாட்டு அமையிறது வந்து அவரோட கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு அமைக்க வைக்கிறது தான் அந்த சிச்சுவேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்எஸில் கூட பார்த்துட்டிங்கன்னா அந்த எம்ஜிஆரும் இல்லைங்க, நாங்கள் வந்து சிவாஜியும் இல்லைங்க, 2த்துக்கும் நடுவில்ங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இருக்கிறது எல்லாமே மவுண்ட் ரோடில் நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம், அங்கே டீ குடிப்போம், அது பண்ணுவோம், எல்லாம் இந்த பசங்க பண்ணுற ஒரு விஷயங்கள் தான். ஸோ ரிலேட்டபிளான ஒரு விஷயம் எது பண்ணாலும் அந்த சாங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்லி மக்களுக்கு வந்து அது ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரம் அம்மா சென்டிமெண்ட் சாங் ஆர்ஆர் ஈராரோலேருந்து இதிலேருந்து டைலமோலேருந்து அப்புறம் தோஸ்து சாங் அப்படின்னாலே என்றென்றும் புன்னகைன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பேசுகிறத காட்டிலும் இப்போ அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி சார். அதாவது இது வந்து என்னென்னா உங்கள்கிட்ட நாங்கள் சில விஷயங்கள்லாம் கொடுப்போம், அதில் நிறையா பேர் எழுதியிருக்கோம். அது தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு நிகழ்வு இருக்கும். அது என்னன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். போயிடலாமா? போகலாம். சார் சேம் ரூல் தான். ஐ மீன் நீங்கள் எடுக்க போகிறீங்க, அது பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த மெமரி வருது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறீங்க. முதல் சீட்டு என்ன இருக்கு அதில்? தொடப்பமா? நல்ல விஷயம். அதாவது எல்லார் வீட்லயும் இருக்கிற விஷயம், ரிலேட்டபிளான ஒரு கண்டென்ட். தொடப்பம். ஜீவா அவர்களுக்கு தொடப்பத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஏதாவது மெமரி? உங்களுக்கு தெரியாதுங்க இந்த கனெக்ஷன். அம்மா கிட்ட எல்லாம் வாங்கினது இல்லையா? அதான் கேட்டோம். எப்ப வாங்குனீங்க, எதுக்காக வாங்குனீங்க? இதுக்கு வந்து எல்லாம் பயங்கரமான டெக்னிக்லாம் வச்சிருக்கிறேன். இப்போ எங்க அம்மா வந்து செருப்பெல்லாம் அடி வாங்கும் போதெல்லாம் உள்ள ஓடி போயிடுவேன், பூஜை ரூம்குள்ள உள்ள போயிடுவேன். இப்போ இன்னும் வர முடியாதுல்ல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்போ தொடப்பத்தை எடுத்துன்னு வருவாங்க. சிவா மனசு சக்தி இந்த மாதிரி படம்லாம் பண்ணதுக்காகவே எங்கள் அம்மா எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, எல்லாம் பயங்கரமான, அதாவது பசங்க பண்ணுறதா நம்ம பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸ்லி சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவோம். ஏதாவது இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன், திடீர்னு போயிட்டு அந்த சிடி கடையில் போய் உட்காந்துப்பேன். என் ஃப்ரெண்டு ஒரு சிடி கடை புதுசாக ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த நேரத்துலலாம் போயிட்டு அந்த சிடி கடையில் போயிட்டு அப்போ அந்த மேட்ரிக்ஸ், மம்மி இந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகி நம்ம அப்போலாம் தேட்டரில் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அப்போ தான் அந்த புதுசாக அந்த சிடி எல்லாம் இது பண்ணும். ஸோ சிடியும் ரெண்ட்டுக்கு வாங்குவேன், சிடி பிளேயரும் ரெண்ட்டுக்கு வாங்குவேன். சரி சம்டைம்ஸ்லாம் வந்து இவன் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் போய் இந்த மாதிரி அவர் கடையில் தான் உட்காந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவேன். ஸோ எங்கள் அப்பா கிட்டலாம் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியும் திரும்ப நான் வந்து இந்த மாதிரி போனேன்னா அப்போது இந்த மாதிரி தொடப்பம் கட்ட. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நான்லாம் தொடப்பத்தில் அடி வாங்கியிருக்கிறேன், எல்லாத்துலையும் அடி வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, இட்ஸ் மென்டலி இட்ஸ் என்னது மென்டல் ஹெல்த், டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான்லாம் இதான் எங்கள் அம்மா இதெல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, என்னடா டிப்ரெஷனு, வாயில் கொமட்டில் குத்திருப்பாங்க. எல்லாம் கண்ணிலேருந்து தண்ணி வந்து எல்லாம் டிப்ரெஷன் போயிடுச்சா, இப்போ திரும்ப அடுத்த வேலையை பாரு. இல்லை கரெக்டு தான். அப்போ எப்படின்னா இப்படி தான் இருந்தோம். இப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு திட்டுனாலே மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஓன் ஆயிடுறோம், இப்படி ஆயிடுறோம், அப்படி ஆயிடுறோம். ஆமாம், அடுத்த சீட்டுக்கு போயிடலாம். கார் வாங்க. என்ன நடந்திருக்கு, ஏதாவது மறக்க முடியாத சம்பவம்? நான் வந்து இப்போ நான் 13 வயசுலேயே கார் ஓட்ட கற்றுக்கிட்டேங்க. எனக்கு வந்து திடீர்னு ஒரு கார் ஒன்று இருந்துச்சு, ஒருத்தர் இருந்தார்.
ஒரு டிரைவர் நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் வந்து சும்மா திருத்தனமாக யாருக்கும் தெரியாமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அடம் பிடிச்சி அந்த காரெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ எங்கள் அப்பா ஒரு வாட்டி சாதாரணமாக லஞ்சுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாரு. அவர் வந்து அவர் நார்த் இந்தியாவிலேருந்து வர ஒரு அவர் கொஞ்சம் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார். கொஞ்சம் ஒரு மன்சூர் பாய் வர்றாருப்பா, வீட்டில் சொல்கிறாங்க கொஞ்சம் நல்ல நான்வெஜ் எதாவது சமைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போகிறாரு. மேலே போயிட்டார், ரூமில் இருக்கார். நான் வந்து எங்கள் அம்மா வந்து டே சரி அப்போ சிக்கன் வாங்கி வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு வண்டி அப்படியே யாருக்கும் தெரியாத சிக்கன் வாங்குறது அப்படியே சாவி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக குப்பலாரியில் போய் விட்டேன். வண்டியை குப்பலாரி விட்டேன், ஃபுல்லாக பெண்ட் ஆகி எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு, டென்ட்டு அப்படியே ஒரு பக்கமே இறங்கிடுச்சு. நான் போயிட்டு அப்படியே நிற்கிறேன். நின்ன உடனே சாவி கொடுக்குறேன். என்னடா வண்டி திருப்பி வச்சிட்டேன், நீ தான் நல்லா ஓட்டியா வண்டி அப்படின்னாரு. ஐயோ கொடுத்தாரு. வண்டியை போய் பார்க்குறாரு, வண்டி அப்பளம் மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தாரு மேலே கீழே பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு சாயந்தரம் திரும்ப அந்த மதியம் வந்து கெஸ்ட்டோட வர்றாரு. கெஸ்ட்டு வந்தோடனே அப்படியே நாங்கள் அப்படியே உட்காந்துன்னு இருக்கிறோம். எங்கள் அம்மாவும் கரெக்டாக எந்த உட்கார்றா நீயும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி உட்கார கேளுங்க. அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். வாங்கின்னு வந்ததுனால தானே அடி இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்தோடனே எல்லாம் போடுறாங்க. சாப்பாடு போடும்போது அந்த கெஸ்ட்டு வந்திருக்காருல, அவர் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவர் நல்லா என்ன சாப்பிடுங்க என்னங்க சிக்கன் பண்ணியிருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா போடுறாங்க. எங்கள் அப்பா சாப்பிடுங்க அந்த சிக்கன் எவ்வளோ காஸ்ட்லின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நீங்கள் சாப்பிட்றீங்களா இந்த சிக்கனுக்கு விலை 20,000 ரூபாய், சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு வந்து அப்படியே அடைச்சிக்கிச்சு. எனக்கு வந்து I mean that's the car incident. ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட், பயங்கரமான கான்டென்ட். ஓகே மக்களே இங்க பாருங்க 14 வயசுல ஜஸ்ட் பக்கத்துல தான் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்காக நீங்க இப்பெல்லாம் ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு 20,000 ரூபாய்க்கு ஜீவா சிக்கன் வாங்கி இருக்காரு. அதுதான் இங்க கண்டென்ட். அடுத்த சீட் எடுத்துடலாம். சூப்பர். பாஸ்போர்ட் இது என்ன எல்லாமே எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கா? எப்படி யோசிச்சிருக்கோம்ல பாருங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இது பண்ணிருக்கீங்க போல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் போறேங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருக்கிறேன், அம்மா அப்பாவோட போயிருக்கிறேன். இப்போ ஒரு 3-4 வயசுல போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் எனக்கு எங்கேயுமே கூட்டு போகல. அப்போ பாஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியல. ஸோ அப்போ பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக ரெனியூ பண்ணிட்டு பாஸ்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த தித்திக்குதே சாங்லாம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு சாங் இருக்குது, மைனாவே பயங்கரமாக கவிதையான சாங், சன் டிவியில் அடிக்கடி போடுவாங்க. ஸோ அந்த சாங் எடுக்கிறதுக்கு சுவிட்சர்லாந்து போகிறோம். நாங்கள் சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு டிரான்சிட் வந்து இதில் நம்ம துபாயில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டோம், அந்த டைம்லலாம் வந்து யாருக்குமே இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் போய் ஸ்மோக் பண்ணுவோம், தம் அடிப்போம். ஸோ அந்த தம் அடிக்கிற இடத்துல போயிட்டு பாஸ்போர்ட்டை விட்டு வந்துட்டேன். வந்து கரெக்டாக போர்டிங் பாஸ் கிட்ட போர்டிங் பாஸை மட்டும் நீட்டுறேன். பாஸ்போர்ட் எங்கன்னா எதுக்கு உள்ளே வண்டியில் இதில் இருக்கும் பார்த்தா கிடைக்கல. போய் திரும்ப அவசரமாக ஓடி போய் அந்த ஏரியாவில் அந்த எங்கே நாங்கள் வந்து இருந்தோமோ அங்கே போய் நாங்கள் பார்க்குறோம். பார்த்தா பாஸ்போர்ட் அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே ஏதோ ஒரு விதமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல வேலை. அது ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் இல்லை சார். அதுக்கப்புறம் எப்போ போனாலும் புக்குன்னு வந்துடுறது. ஆமாம், 2 சீட் இருக்கு நினைக்கிறேன். பாய்னா எங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. எனக்கும் அது மட்டும் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த பாய்ங்கிறது வந்து அந்த சீக்வன்ஸ் நாங்கள் லைக் நீங்கள் பாயினாலே எனக்கு வந்து சந்தானம் வந்து அந்த பாயோட அவன் போய் 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வெஸ்ட் மாம்பலத்தில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையாகவே மிட் நைட்டா சார்? உண்மையிலேயே மிட் நைட் தான். அது எப்படி எங்களுக்கு டீல் சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் வந்து அப்படியே காலையில் வந்துடுறீங்க, வந்துட்டு 6 o'clock மேலே கொஞ்சம் அப்படியே ஒரு 2 hours தான் சார் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சார் ஐயோ எனக்கு தெரியும் உங்களை பற்றி, அது கரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு கரெக்டாக சாட்டர்டே அன்றைக்கி தான் நீங்கள் கோர்த்து விடுவீங்க, எனக்கு காலையில் சண்டே அன்றைக்கி மேட்ச் இருக்குது, சான்ஸே இல்லை, நான்லாம் வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு டீல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, சார் 3 நாளோட ஸ்டோரி, 3 நாளோட சீன்ஸு நீங்கள் இன்றைக்கி 9 to 2 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 நாள் வந்து அப்படியே நான் ஷூட் பண்ண விட்டுடலாம் சார், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அதில் தான் நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம். நைட் ஷூட்ஸ் பண்ணுறது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் எங்களுக்கு அடுத்த நாள் போய் இந்த லீக் மேட்சஸ்லாம் விளையாடணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன், ஷூட்டிங் வரமாட்டேன், சாட்டர்டே ஈவினிங் மேலே 6 மணிக்கு மேலே ஷூட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள்லாம் கண்ணு தெரியாது, பாலில் கண்டு எடுத்து பட்டுரும்னு சொல்லி ஒரு பயப்படுவோம்.
ஸோ பட் எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டீல் சொல்லுவார், சார் நீங்கள் சண்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம் சார், இதெல்லாம் பண்ணாயோ 2 மணி வரைக்கும் சாட்டர்டே சண்டே. ஸோ there are times ஒரு 6 மணி வரைக்கும்லாம் ஷூட் பண்ணிட்டு 7 மணிக்கெலாம் போய் ஸ்ட்ரைட்டாக கிரிக்கெட்லாம் விளையாடி இருக்கணும். ஸோ அந்த இதில் ஒரு இந்த மாதிரி எங்களை இந்த மாதிரி தான் நைட் ஷூட்ஸில் கூப்பிடுவாங்க. அப்போது உண்மையிலே அந்த பாய் எடுத்து இது பண்ணுறது உண்மையிலே சந்தானத்து தூக்கம் வந்துட்டு இருந்தது. உண்மையிலே சந்தானத்து தூக்கம் வந்துட்டு இருந்தது. பயங்கர பனி அன்னைக்கு. ஸோ அந்த பின்னாடி அந்த சீன்லயே மிஸ்ட் பயங்கர பனியாக இருந்துச்சு அன்னைக்கு. சரி அவர் வெறும் சட்டையில் இருக்காருன்னு சரி அவர் கொஞ்சம் பாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. சரி நல்லா காமெடியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சது தாங்க. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இதில் அங்கே இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் பண்ணாலும் நல்லா இருக்கும். அந்த வரும்போதே அது ஒரு பயங்கர ஆரா இருந்தது அந்த படத்தில். ஸோ ஐ திங்க் தட் ஒர்க்ட் அவுட் வெரி வெல் ஃபார் அஸ். சந்தானம் சார், வி லவ் யூ. இந்த காம்போல ப்ளீஸ் இன்னொரு தடவை வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடிக்கடி வரணும்னு சொல்லுங்கள். எனக்கே வந்து உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு சந்தானத்துக்கு கிடைச்ச இந்த வைப் வந்து எந்த காமெடியனோடையும் கிடைக்கல அந்த டைமில். பட் இப்போ அவர் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கார். பட் இப்போவும் ஐ திங்க் வி ரீசெண்ட்லி மீட் பண்ண உடனே ப்ரோ செம்மையாக ஒரு செம்ம கலாயாக ஒரு பயங்கரமான ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவர் சொல்லிட்டு இருந்தார். சரி அப்புறம் எண்டென்றும் புன்னகையே திரும்ப ஒரு மாதிரி வேற மாதிரி பண்ணலாம், வினய் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணலாம், அதே டைரக்டர் பண்ணலாம். அதே மாதிரி சிவமனசர் சக்தி சேம் டைரக்டரோட பட் சிவமனசர் சக்தி 2ங்கிற மாதிரி பண்ண வேணாம், வேற மாதிரி நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நிறைய கதைகள்லாம் அப்போவே ராஜேஷ் வந்து சொன்னார் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். 2 குழந்தைங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸை வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஐடியா கூட சொல்லியிருந்தேன். சந்தானம் வந்து உண்மையிலே இப்போ ஹீரோவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஹீரோவா படம் பண்ணிட்டோம், நான் வந்து அதே படத்தில் ஒரு ஹீரோவாக நடிக்கட்டும், நான் ஒரு அசிஸ்டண்டாக நடிக்கிற மாதிரி பண்றேன், அதில் வந்து எல்லாம் டார்ச்சரும் பண்ணுவேன். இதை நீங்க சொன்னீங்களா? இந்த ஐடியாவே நான் ராஜேஷ் கிட்ட. ஆனா இந்த ஐடியாவை சொல்றதுக்கு ஒரு மனசு வேணுங்க. இல்லைங்க, அது செம்ம காமெடியா இருக்கும். என்னன்னா அவர் ஹீரோவா பண்றாரு, நாம வந்து ஒரு அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி போயிட்டு சார் இதெல்லாம் குடிக்க மாட்டாரு, அவன் எப்படி இருக்கும், நான் எங்கடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிறாரு நடிகர் ஜீவா. அவர் கூட தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய பேச போறோம், விளையாடவும் போறோம். வாங்க லாஸ்ட் சீட். லாஸ்ட் சீட். எஸ் பர்ஸ். அது சாதாரணமா வைக்கிறதாங்க. அந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. பர்ஸ் நிறைய விட்ட கதையும் இருக்குது, தொலைச்ச கதையும் இருக்குது. இல்ல பர்ஸ்ல ஏதாவது வச்சிருப்பீங்களா சென்டிமெண்டா? இது எப்பவுமே இருக்கும், போடவே மாட்டேன் எடுத்து, அந்த மாதிரி ஏதாவது? ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருக்கிறது பணம் தான். அது எல்லாருக்குமே சென்டிமெண்டான விஷயமாச்சு. இப்போ என்ன வச்சுக்கிறீங்களோ இல்லையாங்க, பணமும் கிரெடிட் கார்டு மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும், கிரெடிட் டெபிட் கார்டும் அந்த ஆதார் கார்டை மட்டும் வச்சுக்கணும். அதில் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்கணும். அதெல்லாமே என்ன என் பையன் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ அதை வச்சுப்பேன், அவ்வளோதான். அண்ட் பர்ஸுங்கிறது வந்து நிறைய விட்டுருக்கிறேன். இதில் விட்டது நான் ஒரு கான்சர்ட் போனேன், விஸ் கலீஃபாவோட கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ போகும்போது பர்ஸ் அங்கே விட்டு ஃபுல் அந்த ஷோவே பார்க்கல, நான் பர்ஸே தேடிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பர்ஸு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ரேரான ஒரு பர்ஸ் அது. ஸோ அது வந்து என்னோட லைக் என்னோட ஐ திங்க் மை மாம் ஆர் டேட் அவங்க 2 பேர் யாரோ அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தொலைஞ்சிச்சு. ஸோ அந்த ஷோவே பார்க்கல, ஃபுல்லாக தேடினே இருந்தேன், தரையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இங்கே இருந்து போகாமல் இங்கே விழுந்துட போதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் கிடைக்கல அந்த பர்ஸ். ஓகே சூப்பர். சந்தானம் உங்களுடைய காம்பினேஷன்ல அது வரணும், அது வரதுக்கு தான் நாங்கள் எல்லாமே வெயிட். நிச்சயமா எங்களுக்கும் இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா பயங்கரமா ஹை எண்ட்ல இன்னும் நல்லா கலாய்ப்போம், இன்னும் அப்கிரேடடா கலாய்ப்போம். ஸோ நீங்க 2 பேருமே இன்னும் ரெலவென்ஸ்ல இருக்கீங்க. எல்லாருமே இருக்கட்டும், நீங்க ஜெல் பண்றதா இருக்கட்டும், இப்போ எல்லாருமே ரிலேட்டும் பண்ணிக்கிறாங்க. நம்ம 90s இருக்கட்டும் இல்ல 2K-வா இருக்கட்டும். So we are manifesting that successfully. இந்த செக்மெண்ட் முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். We wish you really good health and lots of success. மட்டுமே அடுத்த ஜெனரேஷன் இப்படி இருக்கணும்பா ஒரு நடிகர்னா, அவங்க 2 கத்துக்கோங்க அப்படின்னு என்னப்பா நீ யார் மூஞ்சில முடிச்ச நீ என்ன இவ்ளோ புகழாரம் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு. Thank you guys, thank you so much for your elevation. உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட். நான் ஏதோ கலாய்க்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் உண்மையிலே ஹார்ட்ல இருந்து உள்ள வந்து சொல்றீங்க. So thank you so much. Thanks to you and எல்லா லைக் சன் டிவி நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ நேரம் என்னோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட நக்கல் நையாண்டிகள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு. அண்ட் அதுக்கு இவங்களுக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.